நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க எல்லாரும் ஏன் சமூக வலைதளங்கள்ல கையாள்ற எல்லாரும் ஏன் டிவிகே கட்சிய வந்து அதிகப்படியான விமர்சனங்கள் வைக்கிறீங்க? எதுக்காக அவங்கள நெறைய திட்டி பேசுறீங்க? அதுக்கான காரணம் என்ன? அவங்க வந்து நம்மள திட்டுறாங்கன்றதுனால நம்ம பதிலுக்கு பேசுறோமா? இல்ல நாம பேசுனதுனால அவங்க நம்மள பதிலுக்கு பேசுறாங்களா? இதுக்கு வந்து என்ன முடிவு? முதல்ல திமுகவும், அதிமுகவும் எப்படி மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இப்ப நாம 2 பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லலான்ற எண்ணத்தோட போயிட்டு இருக்கோமா? நாம வந்து அந்த 2 கட்சிகள் மாரி மாத்தி மாத்தி குறை சொல்லி பேச, அரசியல் பேசுற இதுவா நாம வரல நம்ம கட்சி. நம்ம அண்ணனுடைய கொள்கைகள், திட்டங்கள், கோட்பாடுகள் எல்லாமே வேற. இந்த 3 கட்சியிலும் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அப்படி இருக்கும்போது, நாமோ டிவிகே கட்சியை எதற்காக சமூக வலைதளங்களில் அதிகமாக குறை சொல்ல வேண்டும்? இதனால் என்ன நடக்கிறது? இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர்கள் மீது இருக்க தப்ப தான் நாம சொல்றோன்னே கூட வச்சுக்கோங்க. அது 1 தடவ சொல்லலாம், 2 தடவ சொல்லலாம். எதுக்கு மறுபடியும், மறுபடியும், மறுபடியும் தப்ப சொல்லிக்கிட்டு நாம அவங்க வந்து நம்மள போராட வைக்கிறாங்களா? அவங்க செய்யற தப்பெல்லாம் எதிர்த்து தான் நாம போராடுறோமா? இல்ல இவங்களே போராடட்டும்னு சொல்லி அவங்க தான் நமக்கு வேலை குடுக்குறாங்களா? எதனால நாம அவங்கள குறை சொல்லணும்? மக்கள் மத்தியில என்ன தோணுதுன்னா, நாம அவர்களை குறை சொல்ல, குறை சொல்ல அது நமக்கே நெறைய எதிரா திரும்புது. ஒரு சுவற்றில் அடித்த பந்து போல் அது நம் மீதே திரும்ப விழுகின்றது. ஆகையால் அவர்களை முடிந்த அளவு அவர்களை குறை சொல்லி பேச வேண்டாம். அவர்கள் அவர்களே அவர்கள் போக்கில் விட்டு விடுங்கள். அவர்களுடைய ஆட்சியை அவர்கள் செய்யட்டும். இந்த 6 மாத காலம் டைம், 1 வருஷம் டைம்லாம் இல்லைங்க. 5 வருஷம் டைமா, அந்த 5 வருஷம் டைம் அவங்க செய்யட்டும். அவங்கனால என்னென்ன முடியுதோ அவங்க பண்ணட்டும். இதுக்கு முன்னாடி 2 கட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப இவங்க வந்து பண்றாங்க. இவங்களால என்ன முடியுதோ இவங்க செய்யட்டுங்க. நாம ஏன் இவங்கள குறை சொல்லி நம்ப மேல ஏன் கெட்ட பேர வாங்கிக்கணும்? நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்கள செஞ்சிருப்போம். அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியல. இப்ப நாம அவங்கள குறை சொல்றது மட்டும் மக்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. இந்த சமூக வலைதளத்த நாம் தமிழர் கட்சி தான் அதிகமா பயன்படுத்துது. இத பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ பிரச்சனைகள சரி செஞ்சிருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள தீர்த்து வச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி, இன்னைக்கு அவங்க அதே சமூக வலைதளத்த பயன்படுத்தி தான் இன்னைக்கு அவங்க ஜெயிச்சுட்டாங்கங்க. ஆமா, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. நாம தோத்துட்டோம். சரிங்களா? அவங்க ஜெயிச்சுட்டாங்க தான் இருக்கட்டும். அதுக்காக நாம ஏன் அவங்கள அதே சமூக வலைதளத்துல குறை சொல்லணும்? அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா, அவங்க அவங்களோட இதுவ அவங்க செய்யட்டும். நாம கொஞ்சம் யோசிப்போம். நாம விழுந்த இடத்திலே எழுவோம், எழுவோம்ன்னு சொல்லி எழுறோமே தவிர, எழுந்த இடத்திலே மீண்டும் ஏன் விழுந்தோம்? இது அதாவது அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்க. நம்ம எழுவது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா, எழுந்த இடத்திலே மீண்டும் விழுவது மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம இங்க விழக்கூடாது இனி. இந்த நிலையை கடந்து செல்லணும். இது நமக்கான இடம் கிடையாது இது. நாம ஏன் இங்க விழுந்து இங்கேயே பேசிக்கிட்டு இவங்கள குறை சொல்லி, குறை சொல்லி, குறை சொல்லி இங்கேயே ஏன் குறை சொல்லிட்டு இருக்கணும்? நாம நம்முடைய இலக்கை நோக்கி போவோங்க. இவர்களுடைய வேலையை இவர்கள் செய்யட்டும். நாம நம்முடைய இலக்கை நோக்கி செல்வோம். நம்ம அண்ணன் வந்து நம்ம மேல நெறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. நான் அடித்தளத்த வந்து ஸ்ட்ராங்கா போட்டுர்றேன். நான் இருந்தாலும் இல்லனாலும் என் பிள்ளைக்கு மேற்கூரை அமைச்சுருவாங்க சூப்பரா. அமைச்சு அவங்க அத செயல்படுத்திருவாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணன் வந்து மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள சொன்னாருங்க. அதாவது அவரு கத்தி கத்தி சொன்னாரு. அன்பா சொன்னாரு. கேட்கல. திட்டி சொன்னாரு. கேட்கல. அப்புறம் படம் போட்டு காமிச்சாரு. அதுவும் மக்களுக்கு வந்து புரியல. இப்போ இது என்ன பண்றது இப்போ? மறுபடியும் இத ரிவைண்ட் பண்ணணுமா? இல்ல நம்ம மறுபடியும் இவங்கள திட்டி பேசுறதுனால இது சரியாயிடுமா? கொஞ்சம் யோசிங்க. நாம இவங்கள இனி திட்ட வேண்டாம். அண்ணன் சொன்னத நாம வந்து செய்வோம். செய்தால் நிச்சயம் மாறும். அதாவது ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த விநாயகர் புடிக்க பிள்ளையார் புடிக்க குரங்காச்சின்னுவாங்க. அந்த மாரி தாங்க. முதல்ல தமிழ்நாட்ட வந்து 2 கட்சிகள் ஆண்டாங்க. அவங்க வந்து பிள்ளையார் புடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஒரு குரங்க தான் புடிச்சாங்க. அதுதான் அவங்களால முடிஞ்சது. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விநாயகர் புடிக்கிறேன்ற பேர்ல இவங்க அனுமர புடிச்சுட்டாங்க.
அதாவது அனுமரை புடிச்சுட்டாங்க. அது குரங்கும் இல்ல. இது அனுமர். ஆனா, இவர்கள் யாராலயும் முழுமையாக ஒரு செயலை செய்ய முடியாது. விநாயகரை பிடிக்க முடியாது. ஏன்னா, அதற்கான அச்சு நம்மிடம் தான் இருக்கிறது. அந்த சிலையை செய்வதற்கான அச்சு நம்மிடம் தான் இருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், நலத்திட்டங்கள் அனைத்தும். இதை அனைத்தும் கலந்த அந்த விநாயகர் என்ற அச்சு நம்மிடம் தான் இருக்கின்றது. அது இல்லாமல் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. நாம் அதை சொன்னாலும் அவர்கள் செய்ய போவதில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்களும் நம் அண்ணன் சொன்ன நலத்திட்டங்களை எதையும் செய்யவில்லை, செவி கொடுத்து கேட்கவில்லை. இப்ப வந்திருக்கவங்களும் அதை கேட்க மாட்டாங்க. அது நமக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நாம ஏன் அவங்கள குறை சொல்லணும்னு கேக்குறேன். நமக்கான நேரம் வரும். ஆனா இப்போ அவங்கள குறை சொல்றதுனால அது நமக்கு சில சமயம் விரோதமாக திரும்புகின்றது இந்த சமூக வலைதளங்களில். இந்த சமூக வலைதளம் எப்படி என்றால், கடலில் போட்ட ஒரு கல் போன்று. நாம் செய்யும் பல நன்மைகள் கடலில் போட்ட ஒரு கல் போன்று காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு இவர்கள் செய்வதும், இவர்கள் பேசுவதும், நாம் குறை சொல்வதும் மட்டுமே பெரிதாக தெரிகின்றதே தவிர, நாம் செய்தவை, செய்து கொண்டிருப்பவை எதுவும் தெரியவில்லை. காரணம், இவர்கள் அப்படி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இவர்கள் செய்வது மட்டும்தான் இங்கு தெரிகின்றது இப்போது. இப்போ அனைத்து கட்சியும் இவர்களை பார்த்து இதை கையில் எடுத்து விட்டது, செல்போனை. நல்ல விஷயம்தான். எல்லாரும் செய்யட்டும். அவங்களுக்கு அவங்களுடைய திறமையை எல்லாரும் செய்யட்டும். நல்ல விஷயம்தான். ஆனா நாம இத முதல்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நாம இன்னமும் ஏன் ஜெயிக்க முடியல, ஏன் இன்னமும் இவங்களை தாண்ட முடியலன்னா, நாம இதை இன்னும் கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அவர்களை குறை சொல்வதை விட்டால் மட்டுமே நாம் முழு ஆற்றலோடு சிந்தித்து இதில் செயல்பட முடியும். அவர்களை குறை சொல்வதை சொல்லிக்கொண்டே நாம் செயல்பட்டோம் என்றால் நம்மளுடைய வேகமும் வீரியமும் குறைகின்றது. அதனால் அவர்களை விட்டு விடுங்கள். நாம அவங்கள விட்டாலும் அவங்க நம்மளை விட மாட்டாங்க. அவங்க பேசுவாங்க தான். அவங்க பேசட்டுங்க. 1 நாள் பேசட்டும், 2 நாள் பேசட்டும், இல்ல 10 நாள் கூட பேசட்டுங்க. எவ்வளவு நாள் பேசுவாங்க. தனியா பேசுறோன்ற எண்ணம் அவங்களுக்கே வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க. நாமும் மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்வோம். சமூக வலைதளம் மூலமாக மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நாம் மறுபடியும் கையில் எடுப்போம். அவைகளை தீர்த்து வைப்போம். நிறைய கடமைகள் இருக்கின்றது நமக்கு இந்த சமூக வலைதளத்தில். அதையெல்லாம் செய்வோம். இவர்களை விட்டு விடுவோம். இவர்களை குறை சொல்வதை விட்டு விடுவோம். இதை விட்டு நம் கடமைகளை நாம் செய்வோம். ஏன்னா அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது. அதனால நாம் அதற்கான வேலைகளை பார்ப்போம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம். இவர்களை இப்படியே விடுங்கள். என்னால் நம்ம சொல்ற நல்ல விஷயங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீ சொல்லி அந்த நல்லதை நான் செய்யணுமா, செஞ்சா அந்த நலத்திட்டங்கள் நீ செஞ்சதா தானே ஆகும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க எதையும் கேட்க மாட்டாங்க. நாம நம்மளுடைய மக்களை பார்ப்போம். அவர்களுக்கு உண்டான பணிகளை செய்வோம். அதில் நம் நேரத்தை செலவிடுவோம். இவர்களுக்காக சமூக வலைதளத்தில் நம்முடைய பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆகையால் நமக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றது. நமது அண்ணனை அடுத்த கட்டத்திற்கு அவர் செல்லும் போது நாமல் அவருடன் உறுதுணையாக செல்ல வேண்டும். ஆகையால் அதற்கான வேலைகளை நாம் செய்வோம். நன்றி, வணக்கம்.